அம்மா வீட்டுக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, லீவே முடிஞ்சிடும் போல் நீ வர்றதுக்குள்ளே அப்படின்னு. ஒரு 15 டேஸ் மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பசங்களுக்கு வந்து நிறையா அந்த ஹாலிடே ஹோம் ஒர்க்ஸ் வேறு இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க அந்த திருப்பதி விலாகில். நான் இதோட லிங்க் கிடச்சிது அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே கார்னரில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே தான் போனோம். எங்கள் மாமியாரும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. ஸோ நானும் வரேன் அப்படி பார்த்துட்டு அவங்க வந்து மாம்பழம் போகிறதா பிளான். ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதா பிளான். அதனால் ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம். ஆனால் அன்றைக்கி சமையல் பார்த்திங்க அப்படின்னா வத்தக்குழம்பு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அம்மாவோட வத்தக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி வந்து ஒரு ஷூட் வந்து இருந்தது. வேம்பு வந்து ஏதோ ஒரு ரெசிபி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் எப்படி ஷூட் பண்ணுறா அப்படிங்கிறத அப்படி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அம்மா அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அம்மா பண்ணும்போது அவள் ஷூட் பண்ணிப்பா. ஒரு சில நேரம் அவளோட ரெசிபீஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவள் தனியாக குக் பண்ணி போடுற ரெசிபீஸ்லாம். ஸோ அம்மா வந்து அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக மாங்காய் தொக்கு, மாங்காய் சீசன் இல்லையா, அதனால் அப்படியே சீவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃபுல் ரெசிபி வந்து நீங்கள் வேம்பு சேனலில் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுருளை உப்பு காரம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே எண்ணெய் தழும்ப எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.